அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தில் உத்தியா என்ற இளம்பெண் மரணம். ஞாயிறன்று தலையில் பீரோ விழுந்து இறந்துவிட்டதாக மயானத்தில் அடக்கம் செய்த உறவினர்கள். கல்லூரியில் ஒன்றாக படித்த வெண்மணி என்ற இளைஞரை மாணவி காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த மரணமானது நிகழ்ந்துள்ளது. இதனால் இது ஆணவ கொலையா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போது அந்த பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரம். வணக்கம் மேடம். அதாவது இந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியுமே சோகத்தையுமே ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு அடுத்த கோவை செல்லக்கூடிய ஒரு 15வது கிலோமீட்டர்ல இருக்கிறது இந்த பருவாய் கிராமம். இந்த பருவாய் கிராமத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பீரோ தலையில் விழுந்து தூங்கிய போது பீரோ தலையில் விழுந்து கல்லூரி மாணவி உயிரிழந்ததாக, வித்யா என்ற பெண் உயிரிழந்ததாக ஞாயிற்றுக்கிழமையே போலீசார் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கோ அல்லது காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்காம 108 ஆம்புலன்ஸை மட்டுமே வீட்டுக்கு அழைத்து பரிசோதனை செய்த போது 108 வந்த ஆம்புலன்ஸ் மருத்துவர்கள் அப்பெண் உயிரிழந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து யாருக்கும் தெரிவிக்காமைய அருகே இருக்கக்கூடிய அவர்கள் சொந்த ஊரான அந்த பகுதியிலே பருவாய் கிராமத்திலேயே பெண்ணின் உடலை இடுகாட்டுல அடக்கம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணை அதே கோவை முதுகலை பட்டதாரியா படிக்கக்கூடிய அந்த பெண்ணும் அந்த திருப்பூர் விஜயாபுரத்தை சேர்ந்த வெண்மணி என்ற வாலிபர் ஆகிய இருவருமே ஒரே கல்லூரியில பயின்று வரும் நிலையில காதலித்ததாக கூறப்படுகிறது. பெண் கேட்டு வந்ததாகவும் அப்பெண்ணை கூறப்படுகிறது. இருந்தாலும் இருவருமே வேறு கம்யூனிட்டி என்பதனாலேயோ அல்லது வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றுமே அந்த பெண்ணை மனம் முடித்து கொடுக்க சம்மதிக்கவில்லை பெண்ணின் பெற்றோர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில அடிக்கடி வீட்டிலேயுமே இந்த மாதிரி தகராறுகள் நடந்து கொண்டதாகவுமே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த பெண் மர்மமான முறையில பீரோ தூங்கிட்டு இருந்த போது தலை மேல விழுந்து உயிரிழந்ததாகவும் இதனால இந்த பெண் இங்கு அடக்கம் செஞ்சதாகவும் தற்போது பரபரப்பான சம்பவத்தை தொடர்ந்து இன்று திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறையினர், பல்லடம் வட்டாட்சியர் சபரீஷ் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவர்கள் என மருத்துவ குழு அனைவருமே தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடுகாட்டுல தற்போது தோண்டும் பணியானது நடைபெற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இடுகாட்டுக்குள்ள பொறுத்த வரைக்குமே பச்சை கலர்ல அந்த பெண்ணை அடக்கம் செஞ்ச அந்த குழியை சுற்றமா மூடிட்டு, அதாவது மறைத்து விட்டார்கள். மறைத்து விட்டு பொது மருத்துவர்கள் மற்றும் குழியை தோன்றல் எல்லாமே தோண்டி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் இந்த பகுதியில மக்களிடையே பெரும் ஒரு அதிர்வலைகளையே ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுமே உடனுக்குடனாக நம்மளுடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கும் மேடம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.